ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிபர் வேட்பாளர் தேர்வை முறைப்படி ஏற்றார் கமலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்றதை பார்க்கலாம். அமெரிக்கா அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக தற்போதைய துணை அதிபராக உள்ள கமலா ஹாரிஸ் வயது 59 நேற்று முறைப்படி அறிவிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து மொத்தம் வந்து அங்கே இருக்கக்கூடிய கட்சி அந்த 2 கட்சியில் ஒன்று தான் ஜனநாயக கட்சி. அதில் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக தற்போது இருக்கிறவர் இந்த கமலா ஹாரிஸ் அவர்கள். ஓகேங்களா. ஸோ அமெரிக்காவில் நவம்பர் 5 அதிபர் தேர்தல் நடக்கிறது. குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் 78 அதிபர் பதவிக்கான தேர்தலில் மீண்டும் களம் காண்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அவரும் வந்து அதிபர் பதவியில் போட்டி போடுறாரு. அவரை எதிர்த்து ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக தற்போது துணை அதிபராக உள்ள இந்திய வம்சாவளியை சேர்ந்த கமலா ஹாரிஸ் முன்னிறுத்தப்பட்டார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.